சென்னையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க மற்றும் திருத்தம் செய்வதற்கான சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது. சென்னை மாவட்டத்துக்கு உட்பட்ட 16 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்துவதற்கான அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னையில் உள்ள 4079 வாக்குச்சாவடி மையங்களிலும் சிறப்பு முகாம்கள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடத்தப்படுகின்றன. அந்த வகையில் 2 நாட்கள் இந்த முகாம்கள் நடத்தப்படுகின்றன. வரும் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேர்காணல் நடைபெற்றது. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த இந்த நேர்காணலில் விருப்ப மனு அளித்த ஒவ்வொருவரும் தனித்தனியாக பங்கேற்றனர். ரத சப்தமி விழாவையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. மலையப்ப சுவாமி வீதி உலாவை காண கோவிலிலேயே பக்தர்கள் தங்கியுள்ளனர். இதையடுத்து மேற்கூரை அமைக்கப்பட்டு பக்தர்கள் அமர்ந்து காணும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே காவல்துறை துணை ஆய்வாளர் என்று கூறி வாகனங்களை வழிமறித்து வசூல் வேட்டையில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். மதன் பிரபு என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் நடத்திய விசாரணையில் தேனி அல்லி நகரத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவரை கைது செய்தனர். இவர் கடந்த 6 மாதங்களாக போடிநாயக்கனூர் காவல் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டராக வேலை பார்ப்பதாக கூறி வாகனங்களை வழிமறித்து பணம் பறித்ததுடன் மதுபான கடைகள், பார்கள் மற்றும் மணல் லாரி வாகனங்களில் செல்வோரை மிரட்டி பணம் பறித்ததும் தெரியவந்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் ஒரே இரவில் 5 பெட்டி கடைகளில் சிகரெட் மற்றும் பணம் திருடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்கரை மற்றும் வடகரை பகுதிகளில் இந்த துணிகர சம்பவம் அரங்கேறியுள்ளது. துணியால் முகத்தை மறைத்தபடி இருவர் திருடும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மகாராஷ்டிராவின் நவி மும்பை பகுதியில் உள்ள தொழிற்பேட்டையில் பீட்டாகெம் ரசாயன ஆலையில் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் கரும்புகை அப்பகுதியை ஆக்கிரமித்தது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் அருகில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு தீ பரவாமல் தடுக்க தீவிரமாக போராடினர். மும்பையின் சிவாஜி பார்க்கில் குடியரசு தின விழாவுக்கான ஒத்திகை நடைபெற்றது. காவல்துறை, பாதுகாப்பு படையினர் ஒத்திகை அணிவகுப்பில் பங்கேற்றனர். குடியரசு தின விழாவை சிறப்பாக நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. கேரள மாநிலம் கண்ணூர் அரசு மருத்துவமனையில் கதவின் கண்ணாடியை போக்சோ வழக்கில் கைதான குற்றவாளி உடைத்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பள்ளி மாணவியிடம் தவறாக நடக்க முயன்றதாக நிலையைச் சேர்ந்த பரமசிவம் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது ரகளையில் ஈடுபட்டு கண்ணாடியை உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்திய கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா இசையமைப்பாளர் பலாஷ் முச்சல் திருமணம் ரத்தான நிலையில் பலாஷ் முச்சல் குறித்து ஸ்மிருதியின் நண்பர் விஞ்ஞான் மானே அதிர்ச்சி தகவல் தெரிவித்துள்ளார்.
திருமண கொண்டாட்டத்தின் போது பலாஷ் முச்சல் வேறொரு பெண்ணுடன் படுக்கையறையில் நெருக்கமாக இருந்ததை பார்த்த ஸ்மிருதியின் நண்பர்கள் மற்றும் கிரிக்கெட் வீராங்கனைகள் முச்சலை சரமாரியாக தாக்கியதாகவும் விஞ்ஞான் மானே பரபரப்பு தகவலை வெளியிட்டிருக்கிறார். பலாஷ் தனது திரைப்படத்திற்காக 40 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு ஏமாற்றியதாகவும் விஞ்ஞான் மானே குற்றம் சாட்டியுள்ளார். ஹிமாச்சல் பிரதேசத்தில் கடும் பனிப்பொழிவு தொடர்கிறது. ஷிம்லா மாவட்டம் ஜூபல் பகுதியில் உள்ள துரான் கிராமத்தில் ஆப்பிள் தோட்டங்கள் முழுவதும் பனிப்போர்வை போர்த்தியுள்ளன. இதனிடையே கல்கா ஷிம்லா மலை ரயில் பாதை வழியாக செல்லும் பாரம்பரிய ரயில்கள் பனியால் மூடப்பட்ட பாதையில் பயணித்து சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகின்றன. பனி சூழ்ந்த மலைப்பகுதிகள் கண்கொள்ளா காட்சியாக மாறியுள்ளன. இலங்கையின் மலைப்பிரதேசமான நுவரெலியாவில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு கடும் உறைபனி நிலவியது. நகரின் பல பகுதிகளில் சுமார் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு பனி உறைந்து காணப்பட்டது. புல்வெளி, செடி கொடிகள், மரங்கள் அனைத்தும் வெண்போர்வை போர்த்தி குட்டி இங்கிலாந்து போல குளுகுளுவென காட்சியளித்தது. இருப்பினும் இந்த உறைபனி காரணமாக மலைநாட்டு பயிர்கள் சேதமடையும் அபாயம் இருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் இந்த அபூர்வ காட்சியை காண சுற்றுலா பயணிகள் பெருமளவில் குவிந்துள்ளனர். கடும் குளிர் காரணமாக சிறுவர்கள், முதியவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. உலகிலேயே மிகுந்த மாசுபட்ட நகரங்களின் பட்டியலில் 2ஆம் இடத்தை பிடித்துள்ள பாஸ்னியா மற்றும் ஹெர்சிகோவினாவின் தலைநகர் சரயேவோ புகைமூட்டத்தால் மூடப்பட்ட ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் அளவு அந்நகரில் காற்றின் தரவும் மிகுந்த அபாயகர அளவில் பதிவாகியுள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. கடந்த டிசம்பரிலும் சரயேவோ நகரம் தொடர்ச்சியாக 2 முறை உலகின் மிக அதிக மாசடைந்த நகரமாக பதிவானதைத் தொடர்ந்து சில கார்கள் மற்றும் லாரிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தென் அமெரிக்க நாடான சிலியின் பயோபயோ பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீ சம்பவம் தொடர்பாக 39 வயது நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். குடியிருப்பு பகுதியில் திட்டமிட்டு தீ வைத்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதற்கிடையில் காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இடிபாடுகளை அகற்றும் பணியும் சுத்தப்படுத்தும் பணியும் போலீசார் மற்றும் பொதுமக்கள் உதவியுடன் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த காட்டுத்தீ சம்பவங்களில் இதுவரை 21 பேர் உயிரிழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.